ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பேஸ்ட்ரி கேக்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ஒரு பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான பேஸ்ட்ரி கேக் தான் பார்க்க போகிறோம். ஒரே கேக்லேருந்து 3 ஃப்ளேவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே பேக்கரி ஸ்டைல் கேக் பண்ணுறதுனால 2 கப் அளவுக்கு மைதா மாவு மட்டும் சலிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணி இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரையான பவுலில் 8 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நான் வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடி பண்ண சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக 2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் பீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம பொடி பண்ணாத சர்க்கரை சேர்த்துருக்கோம், அது வந்து நல்லா மெல்ட் ஆகணும், இல்லைனா கேக் வந்து சரியாக வராது. அதனால் நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 2 கப் அளவுக்கு மைதா மாவு, அதை சேர்த்து நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கேக் ஜெல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம கேக் ஜெல் சேர்த்து கேக் பண்ணும்போது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்து நமக்கு கேக் கிடைக்கும். இப்போ இதை சேர்த்து நான் கேக் ஜெல் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறேன். நல்லா பொங்கி வரணும், நம்ம பேட்டர் வந்து டபுள் த அமௌண்ட் ரைஸ் ஆகி வரும், அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் லாஸ்ட்டில் சேர்த்து பீட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து 10 இன்ச்சு கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். 10 இன்ச்சு கேக் பேன் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 1லேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேக்கை வந்து 3 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். 3 பீசஸ்லையுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் பீசஸாக நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் ஐசிங் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே வந்து 1.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சுருந்தேன். க்ரீம் பீட் பண்ணுற வீடியோலாம் செப்பரேட்டாக நான் போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஃப்ளேவர்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், ப்ளூபெர்ரி க்ரஷ் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயர் கேக்கையுமே ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி லேயரில் மட்டும் க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் லெவல் பண்ணிக்கலாம். இந்த கேக்கோட சைட்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணி லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த ஃப்ளேவர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக செகண்ட் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ கடைசியா நான் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயரில் க்ரீம் கொடுத்துட்டேன். உள்ளே வந்து ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட்டும் செர்ரீஸும் போட்டிருக்கேன். அடுத்த லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கலாம். உள்ளே ஃபில்லிங்காக ஒயிட் சாக்லேட்டும் செர்ரீஸும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கேக் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த கேக்கையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். 3 கேக்கையுமே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து நியூட்ரல் கிளேஸில் ஸ்ட்ராபெரியோட எமல்ஷன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி எமல்ஷனுக்கு பதிலாக பிங்க் கலர் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூட்ரல் கிளேஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த கேக் ரெடி பண்ணோம்ல, ப்ளூபெர்ரி கேக்கு, அதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ளூபெர்ரி கேக்குக்காக அதே மாதிரி நியூட்ரல் கிளேஸில் நான் வந்து பர்பிள் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பண்ணோம்ல ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்ஸை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்ட்ராபெரி கேக் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கேக்கோட சைட்ஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து 6 பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அடுத்த பீஸை வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். ஆறு பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் ஷீட்ஸ் வந்து பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இது வந்து ஒரு ஷீட் வந்து 10 ருபீஸ். இதை வச்சு கேக்கை சுற்றி நம்ம வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். பெரிய ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எந்த பீஸ் கேக்குக்கு வந்து கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ரீமை வந்து சைடில் தடவிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா கேக்ஸையுமே நான் வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்ட்ராபெரி கேக் எல்லாமே அந்த மாதிரி ஷீட் வச்சு கவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக ப்ளூபெர்ரி கேக்கையும் கட் பண்ணிட்டேன். அதையும் இந்த மாதிரி ஷீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூட்ரல் கிளேஸ் ஊற்றினோம்ல, அந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி 2 கேக்ஸுமே நான் வந்து ஷீட்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி பண்ணோம்ல, அந்த கேக்கையும் நம்ம வந்து 6 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஷீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கேக்ஸையுமே அந்த மாதிரி ஷீட்ஸ் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்டார் நாஸில் பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு கேக்குக்கு மேலே வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக நான் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி பைப் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பைப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து டிசைன்ஸ் கிடச்சிரும். இப்போ அந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த கேக்குக்கு மேலே வச்சிடுறேன்.
கடைசியாக ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு மேலே வந்து செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈஸியான பேஸ்ட்ரி கேக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக்கரி ஸ்டைலில் நீங்கள் வந்து கேக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கரியில் கிடைக்கிற அதே கேக் மாதிரி இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பேக்கிங் கிளாஸ் எபிசோட்ஸில் இந்த மாதிரி பேஸ்ட்ரி கேக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்கலாம்.